ஹலோ கைஸ், ரொம்ப நாள் நம்ம சேனலில் வீடியோ போடல. ஓகே, நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னா எம்என்இ கோஆர்டினேட்டர் சிங்கப்பூரில் இந்த கோர்ஸோட டீட்டெயில் கேட்டிருக்காரு. ஆக்சுவலாக இந்த கோர்ஸ்க்கும் எனக்கும் ரொம்ப கனெக்டடான ஒரு கதையே இருக்குது. நான் 2010 சிங்கப்பூர் வந்தப்போ கன்ஸ்ட்ரக்ஷனில் ஃபஸ்ட்டு வரும்போது எனக்கு என்னன்னே தெரியாது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு படித்தா இதை தான் படிக்கணும், போனால் இந்த பொசிஷனுக்கு தான் போகணுன்னு சொல்லி நான் ரொம்ப ஆசைப்பட்டு எதிர்பார்த்த கோர்ஸ் இது. கடைசியில் என்னால் அது படிக்க முடியல. காரணம் என்னென்னா, என்கிட்ட டிப்ளமோ டிகிரி எதுவும் இல்லை, வெறும் 10வது தான் நான் படிச்சுட்டு சிங்கப்பூர் வந்ததுனால என்னால் அது படிக்க முடியாமல் போயிடுச்சு. ஸோ இந்த கோர்ஸோட டீட்டெயில் வந்து அவர் கேட்டிருக்காரு. இதை சொன்னால் மேபி இதை பற்றின புரிதல் நிறைய பேருக்கு தெரியுன்றதுனால நம்ம இன்றைக்கி இதை ஒரு வீடியோவே போட்டுடலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணியாச்சு. ஓகே, எம்என்இ கோஆர்டினேட்டர் இதோட டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கல் கோஆர்டினேட்டர். ஓகேவா? ஓகே, நான் உங்களுக்கு அப்படியே இதில் பிசிஏல இந்த கோர்ஸ் இருக்குது. ஓகே பிசிஏ அகாடமியில் ஸ்பெஷலிஸ்ட் டிப்ளமோ எம்என்இ கோஆர்டினேட்டர். ஓகேங்களா, இந்த கோர்ஸோட பேர். ஓகேவா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எலக்ட்ரிக்கல், ப்ளம்பிங், ஏசிஎம்வி, ஆட்டோகேட், அப்புறம் ஃபயர் ப்ரொடெக்ஷன், லிஃப்ட்டு, அப்புறம் ப்ளம்பிங், சானிட்டரி, கேஸ், இந்த எம்என்இ மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் ட்ரேடுக்கான எல்லா கோர்ஸும் இதில் வந்து கவர் ஆகிடும். ஓகேங்களா? கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து சிவில் ஆர்கிடெக்சர் இல்லாமல் எம்என்இ ரிலேட்டடாக எந்த சப்கோனில் நீங்கள் வேலை பார்த்தாலும் இந்த எம்என்இ கோஆர்டினேட்டருன்ற ஒரு கோர்ஸ் நீங்கள் படிச்சிங்கன்னா எந்த சப்கான்லேயும் நீங்கள் வந்து ஒரு சூப்பர்வைசராகவோ இன்ஜினியராகவோ எலிஜிபிள். ஓகேங்களா? சிம்பிளாக சொல்கிறேன், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் என்ன சொல்கிறேன்றது. ஓகேவா? அப்படி எதுவும் உங்களுக்கு இதில் டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே, இப்போ இந்த ஸ்பெஷலிஸ்ட் டிப்ளமோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மொத்தம் முதல்ல வந்து ஒரே இதாக இருந்து இப்போ வந்து 3ஆக பிரிச்சுருக்காங்க கோர்ஸோட டீட்டெயில். ஓகே, நான் இதை அப்படியே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் இதில் இருக்க மாதிரி. ஏன்னா ஸ்க்ரீனில் என்ன தெரியுதோ அதுவே நான் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஏன்னா அப்போ நான் மாற்றி மாற்றி சொன்னால் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும். ஓகேங்களா? மேக்ஸிமம் 3 year அக்யூமுலேட்டட் சர்டிஃபிகேட் ஃபார் அகாடமிக் குவாலிஃபிகேஷன். ஓகே, இந்த கோர்ஸை ஜாயின் பண்ணணுன்னா இவங்க என்ன ஃபஸ்ட்டு வந்து ரெக்குயர்மெண்ட் கேட்குறாங்க, யாரெல்லாம் இதை படிக்க முடியுன்றதை ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறமேட்டு இந்த கோர்ஸில் என்ன வருது, கோர்ஸோட ஃபீஸ் எவ்வளோ, இதெல்லாம் நம்ம அப்புறமா பார்த்துருவோம். ஓகேங்களா? என்ட்ரி ரெக்குயர்மெண்ட். ஓகேவா? ஓகே, டிப்ளமோ வந்து மினிமம் 2 வருஷம் டிப்ளமோ இருக்கணும். அப்படி இல்லைனா அதுக்கான ஈக்குவல் குவாலிஃபிகேஷன், அதுக்கு ஈக்குவல்னாக்கா மேற்கொண்டு 3 year டிகிரி வேறு ஏதாவது இருந்தாலும் பரவாயில்ல. இது. ரெண்டாவது வந்து சிங்கப்பூரில் இருக்க ஹையர் நைடெக் கோர்ஸ் இருக்கணும். அப்படி இல்லைனா என்பிக்யூ அட்வான்ஸ் வந்து 2 to 3 year ரிலவெண்ட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ இந்த எம்என்இ ட்ரேட்லேயே நீங்கள் வந்து எலக்ட்ரிக்கல் கம்பெனியோ ப்ளம்பிங் கம்பெனியோ ஒரு 2 to 3 வருஷம் நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சும்மா வந்த உடனே சிங்கப்பூர் வந்த உடனே இதை போய் ஜாயின் பண்ணாலே உங்களால் பண்ண முடியாது. ஓகேங்களா? அடுத்து வந்து ரெலவெண்ட் சர்டிஃபிகேட் 4 to 5 year ஆஃப் ரெலவெண்ட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ சர்டிஃபிகேட்டும் இது ரிலேட்டடாக இருக்கணும், ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து 4 to 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் நைடெக்கு இல்லை ஹையர் நைடெக்கு என்பிக்யூ வித் 5 year ரெலவெண்ட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இதுவும் இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் பண்ண முடியும். சிலது கம்பெனி வந்து சர்டிஃபிகேட் வேணும். ஓகேங்களா? இந்த எம்என்இ கோஆர்டினேட்டர் எல்லாராலையும் போய் ஜாயின் பண்ண முடியாது. இன்னொன்று வந்து இதை நீங்கள் போய் ஜாயின் பண்ணணும்னா அப்ளிகன் மஸ்ட் ஹேவ் ஓன் கம்ப்யூட்டர், லேப்டாப். உங்ககிட்ட வந்து பர்சனல் லேப்டாப் இருக்கணும். ஏன்னா வந்து இந்த எம்என்இ கோஆர்டினேட்டரில் பீம் சாஃப்ட்வேர், அதாவது ஆட்டோகேடுக்கு அட்வான்ஸ். இப்போ ஆட்டோகேட்ல 2D 3D தான் ஆட்டோகேடுன்னு சொல்லுவாங்க. பீம் மாடலுங்கிறது வந்து 3Dயோட அட்வான்ஸ். ஸோ அது சாஃப்ட்வேர் ரன் பண்ணுறது உங்கள்கிட்ட லேப்டாப் கண்டிப்பாக வேணும் இந்த கோர்ஸ் போகணும் அப்படின்னா. ஓகேவா? ஓகே, முதல்ல இந்த உங்ககிட்ட சர்டிஃபிகேட் இருக்கா, இது உங்ககிட்ட இருக்க குவாலிஃபிகேஷன் வந்து எலிஜிபிளா இல்லையான்றது நீங்கள் வந்து பிசிஏ போனீங்கனாலே அங்கே போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோர்ஸோட ஃபீஸை பார்த்துருவோம். ஓகேவா? ஏன்னா மெயினாக எவ்வளோ செலவாகுன்றது தான் நமக்கு தெரியணும். ஓகே, மொத்தம் வந்து 3ஆக பிரிச்சுருக்காங்க கோர்ஸை. முதல்ல வந்து மெக்கானிக்கல் அண்ட் ப்ளம்பிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி பிரிச்சுருக்காங்க. இதுக்கோட ஃபீஸ் பார்த்தீங்கன்னா $2293 ஒரு இதுக்கு. ஓகேவா? இது வந்து நீங்கள் தான் கை காசு ஃபுல்லாக பே பண்ணணும். கம்பெனியோட ஸ்பான்சர்ஷிப்போ சப்சிடியோ எதுவுமே இல்லைன்னா $2293 ஒரு சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் பே பண்ணணும். அடுத்து வந்து சர்டிஃபிகேட் இன் எலக்ட்ரிக்கல் டெலிகம்யூனிகேஷன் ரெண்டாவது, அதுக்கும் $2294 கட்டணும். மூணாவதாக வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் இன் எம்இபி பிளானிங் அண்ட் சைட் மேனேஜ்மெண்ட். ஓகே, இதெல்லாம் வந்து ட்ரேடு சம்மந்தப்பட்டது. மூணாவது வந்து மேனேஜ்மெண்ட் லெவல், அதாவது வந்து நீங்கள் ஒரு இன்ஜினியராக மேனேஜராக போகணுன்னா அதுக்கெல்லாம் என்னென்ன பேசிக் குவாலிஃபிகேஷன் வேணும், அதுக்கு என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கணுன்றதை பற்றியான கோர்ஸ் இது மொத்தம் 3ஆக பிரிச்சுருக்காங்க. இதுலேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோர்ஸோட
மொத்த கவரும் இது 3 முடிச்சா தான் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்துட்டு MNE கோஆர்டினேட்டர் கோர்ஸ் இன்ஃபர்மேஷன். ஓகே, இந்த கோர்ஸ் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாரத்தில் வந்து 2லேருந்து 3 நாள் வந்துட்டு ஈவினிங் கிளாஸ் தான் இருக்கும். ப்ளஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்து சனிக்கிழமை கூட சில கோர்சஸ் வந்து சனிக்கிழமை கூட இருக்கும். ஓகேங்களா? மொத்தம் 66 மணி நேரம் கோர்ஸ் கிளாஸ் எடுப்பாங்க. ஒரு நாளைக்கு 3 மணி நேரம், ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் அப்படின்னாக்கா நீங்கள் 66 மணி நேரம் எவ்வளோ நாளில் கவர் ஆகுன்றது நீங்கள் பார்த்துக்கோங்க 3 மாதத்தில். சில டைம் வாரத்தில் 3 நாள் கூட கிளாஸ் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 3 மாதம், அது 3 மாதம், 3வது சர்டிஃபிகேட் 3 மாதம். ஓகேவா? ஆக மொத்தம் ஒரு 9 மாதம் இது நீங்கள் முடிக்கிறது கிட்டத்தட்ட 1 வருஷ கோர்ஸ் இது. அப்போது கோர்ஸோட ஃபீஸ் மொத்தமாக எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2, 4, 6 கிட்டத்தட்ட $7,000 வந்துடும். ஓகேங்களா? ஓகே, இந்த MNE கோஆர்டினேட்டர் வந்துட்டு ஏன் இப்போ கன்ஸ்ட்ரக்ஷனில் நிறைய கோர்சஸ் இருக்குது, சிங்கப்பூரில் நிறைய படிக்கலாம். ஆனால் MNE கோஆர்டினேட்டருங்கிறது வந்துட்டு ஒரு ஸ்பெஷலான கோர்ஸ். ஓகேங்களா? இது நீங்கள் படிச்சிங்கன்னா ஒரு சப்கோன் மட்டும் கிடையாது. நீங்கள் அதான் சொன்னேன் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஒரு ப்ளம்பிங் கம்பெனிலையும் வேலை பார்க்கலாம், எலக்ட்ரிக்கல் கம்பெனிலையும் வேலை பார்க்கலாம், ஸ்ப்ரிங்க்லர் கம்பெனிலையும் வேலை பார்க்கலாம், லிஃப்ட்டு, இந்த மெக்கானிக்கல் சேர்ந்த எல்லா கோர்ஸுக்கும் இது வந்து எலிஜிபிள் பேஸ். ஓகேங்களா? இந்த கோர்ஸை முடிச்சிங்கன்னா நீங்கள் வந்து லைசன்ஸ் ப்ளம்பர் அதுக்கு அப்ளை பண்ணலாம். அப்புறம் ஆக்சுவலாக என்கிட்ட சர்டிஃபிகேட் இல்லை, அதனால என்னால் இது படிக்க முடியாமல் இப்போ நான் மெயின்டெனன்ஸில் இருக்கேன். சப்போஸ் என்கிட்ட சர்டிஃபிகேட் இருந்திருந்தால் கண்டிப்பாக நான் MNE கோஆர்டினேட்டர் தான் படிச்சிருப்பேன். ஏன்னா எனக்கு வந்து ட்ராயிங் வந்து ஆட்டோகேட் ட்ராயிங் எல்லாம் கம்பைன் பண்ணி எல்லா சர்வீஸ்க்கும் CST ட்ராயிங் போடுறது இது எனக்கு ரொம்ப பிடிச்ச வேலை. பட் இப்போ வந்து மெயின்டெனன்ஸில் இருக்கிறேன். ஓகேவா? பிரதர், MNE கோஆர்டினேட்டர் கோர்ஸ் வந்து BCAல பண்ணுறது தான் பெஸ்ட்டு. வெளியிலலாம் வேறு எங்கேயும் பண்ணாதீங்க. ஏன்னா சிங்கப்பூர் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான அத்தாரிட்டியே பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மேக் பண்ணுறதும் அந்த ரூல்ஸை மெயின்டைன் பண்ணுறதுமே BCA தான். பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் அத்தாரிட்டி, அதுதான் BCA. ஸோ நீங்கள் என்ன கோர்ஸ் படிக்கணும், கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக சேஃப்டி சூப்பர்வைசராக இருக்கட்டும், இல்லை ஃபோர்க்லிஃப்ட் ஆப்ரேட்டராக இருக்கட்டும், எந்த கோர்ஸாக இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு BCAல பண்ணுங்கள். ஏன்னா அதுதான் வந்து இருக்கிறதுலே சிங்கப்பூரில் டாப் ஃபஸ்ட்டில் இருக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான காலேஜ் இன்ஸ்டிடியூட்டுன்னு சொல்லலாம், காலேஜுன்னு சொல்கிறதான்னு தெரில எனக்கு. ஆனால் BCAல படிக்கிறது என்னை பொறுத்தளவுக்கு பெஸ்ட்டு. ஓகேங்களா? ஓகே, இந்த MNE கோஆர்டினேட்டரில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் இருக்கிறத அப்படியே படித்து பார்த்து உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். சப்போஸ் இதில் ஏதாவது உங்களுக்கு புரியல இல்லை ஏதாவது தெரியல அப்படின்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள், நான் சொல்கிறேன். எனக்கு அந்தளவுக்கு இதுக்கு முன்னே இந்த மாதிரி நான் வீடியோ எடுத்து எடிட் பண்ணி நான் போட்டதில்லை ஸ்க்ரீனில் இந்த மாதிரி தெரிஞ்சு. ஸோ இதில் ஏதாவது டவுட் இருக்குன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் படித்து பார்த்துட்டு கூட இல்லை நான் விசாரிச்சுட்டு கூட உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகே கைஸ், ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து சேரும். ஓகேவா? பாய், டேக் கேர்.